அவனுக்கு விதிட்டு நாங்கள் என்ன செய்யணும், ஊர் பண்டாரு, மெனி பண்டாரு, கிக் பண்டாரு, கலை பண்டாரு, கலை பண்டாரு, கலை பண்டாரு, நவகம் பண்டாரு, கரதா பண்டாரு, கீரி பண்டாரு, ஹுல்மல் பண்டாரு, பிக்குமல் பண்டாரு, உஷ பண்டாரு, இது நாங்கள் என்ன செய்யணும், தடி கொண்டு வரோம். நூற காலனி கம்பள காலனி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஆங்கில சொல்றதன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து கம்பளை காலத்தில் வழித்தோன்றல்களாக வந்த மன்னர்கள், அதான் நாங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்களையும் சொல்லியிருந்தேன். அவர்கள் தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து பராமரித்ததாகவும், அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் அவர்கள் விட்டு சென்ற சில இந்த சிற்பங்கள் தான் இந்த இதில் காணப்படக்கூடிய இந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த கதவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே அந்த காலத்துல செய்யப்பட்டதாகவும் இன்ற வரைக்கும் அது உறுதியாக இருக்கிறதாகவும் தான் அவர் அது சொல்றாரு, அதான் அவர் சொல்லப்படுறார். அதை பாருங்க, இந்த கதவு இந்த முறையை பாருங்க, கொஞ்சம் இப்ப அதுக்காக இவ்வளவு காலத்துக்கு கூட அது எந்தவித இதுவும் இல்லாமல் இந்த வரைக்கும் அது இருக்குது. அந்த கதவு அப்படியே இன்று வரைக்கும் இருக்குது அப்படின்றது. அந்த